வணக்கம். போரூர் குழந்தை ஹாசினி கொலை வழக்கு, கரூர் 41 பேர் மரணம் ஆர் கொலை. நம்ம சட்டமும் அரசியலமைப்பும் ஒன்னா பிணைஞ்சிருக்கா? நாம ஏமாற்றப்படுறோமா? அதுதான் பார்க்க போறோம். பார்த்துடலாமா? பிப்ரவரி 2017 போரூர் சின்ன குழந்தை ஹாசினி கொலை வழக்கு. இந்த கேஸ் நடந்து 10 நாள்ல ஒரு பையனை அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி பிப்ரவரி 2018 இதுல ஜட்ஜ்மெண்ட் வாங்குறாங்க. இந்த பிப்ரவரி 2018 வாங்கின ஜட்ஜ்மெண்ட்டை ஒட்டுமொத்த தமிழ்நாடு என்னை சேர்த்து எல்லாரும் ஃபயர் விட்டு கொண்டாடுறோம். இந்த கொண்டாடின கேஸை அந்த பையன் எதிர்க்கிறாப்ல. அவர் ஃபர்ஸ்ட் ஹைகோர்ட்டுக்கு, மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் போறாரு. அடுத்து இப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போறாரு. அந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன அப்பீல்ல சுப்ரீம் கோர்ட் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒண்ணு, இந்த கேஸ் முழுக்க முழுக்க ஜோடிக்கப்பட்ட வழக்கு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 2, போலீஸ் இத கேஸை சரியா டீல் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் இந்த கேஸை கை நழுவிட்டாங்கன்னு சொல்றாங்க. போலீஸ் போதுமான ஆதாரங்களை குற்றவாளிக்கு எதிர்ப்பா வைக்கல அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு போலீஸ் மேல, சட்டத்து மேல சுப்ரீம் கோர்ட் அடுக்குது குற்றச்சாட்டுகளை. ஸோ இப்ப நம்ம இத பார்க்க வேண்டியது என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, பிப்ரவரி 2017, மார்ச் 2017 இந்த காலகட்டம் தான் தமிழ்நாடு அரசியல்ல ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் பனிப்போர் தொடங்கின காலம். இவங்க ஆட்சியில் இருக்கப்ப இந்த பனிப்போர் தொடங்கி ஓபிஎஸ் இபிஎஸ் டிரான்சிஷன் நடந்த காலம். ஸோ இந்த பிரச்சனை தான் இந்த கேஸை சரியா கொண்டு போக முடியாததுக்கான முக்கியமான காரணமா இருக்கும்னு ஏன் நாம சொல்லக்கூடாது? சொல்லலாமா, சொல்லக்கூடாதா? ஒரு வருஷத்துல இந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட்டை வாங்குறாங்க. ஜட்ஜ்மெண்ட் ஆகுது. இந்த சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, குற்றவாளி தரப்போட வாதத்தை யாரும் கேட்கவே இல்லை, அவர் என்ன சொல்ல வர்றாருன்றதை அவருக்கு சொல்றதுக்கான உரிமை கொடுக்கப்படவே இல்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. ஒரு வருஷத்துக்குள்ள ஒருத்தருக்கு ஜோடிச்சு கேஸை முடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வருது. ஸோ இந்த அரசியல்ல ஏற்பட்ட பனிப்போர், அரசியல் ஸ்திரத்தன்மை, தமிழ்நாட்டில் ஏற்பட்ட அந்த அரசியல் ஸ்திரத்தன்மை, ஆட்சியை தக்க வச்சுக்கணுன்றதே முக்கிய கொள்கையா இருந்தது. இந்த கேஸை பின்னடைய வச்சிருச்சுன்னு ஏன் நான் சொல்லக்கூடாது? ஏன் நாம சொல்லக்கூடாது? அந்த 2018 பிப்ரவரி 2018 ஜட்ஜ்மெண்ட் வரப்ப டெக்கன் குரானிக்கல்ஸ், ஹிந்துஸ்தான் டைம்ஸ் அச்சு ஊடகங்கள்ல ஒரு ஆர்டிகல் வருது. அந்த ஆர்டிகல்லாம் என்ன ஹைலைட் பண்ணுதுன்னா, ஹாசினி கேஸ தமிழ்நாடு, ஒட்டுமொத்த தமிழ்நாடு கொண்டாடிக்கிட்டு இருக்கு. ஆனா 80% இந்த போஸ்கோ ரிலேட்டட் சிறு குழந்தைகள், பெண் குழந்தைகள் மேலான தாக்குதல் பற்றிய கேஸ் இன்னும் சால்வ் பண்ண முடியல. இன்னும் எல்லாம் கோர்ட்ல அப்படியே பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு கேஸ். இதுக்கு யார் பொறுப்பேற்றுக்குவா? ஒரு அரசாங்கத்தோட கடமை இது மாதிரி பிரச்சனைகளை தீர்க்கிறது இல்லையா? ஏன் அரசாங்கம் இத கரெக்டா செயல்படுத்த தவறிடுச்சு? 1. 2, கரூருக்கு வருவோம். என் வாழ்க்கையில் நடந்தவன்னு சொல்றேன். என் வாழ்க்கைய சொல்றேன். நான் ஒரு பைக் வாங்குறேன். நான் லைசன்ஸ் வச்சிருக்கேன். நான் ஒரு பைக் வாங்குறேன். அந்த பைக்ல நான் என்ன பண்றேன், ஒரு நாள் ஹெல்மெட்லாம் எடுத்து போட்டுட்டு என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு ஊர் சுத்த போறேன். ஊர் சுத்த போகும்போது நான் போற வழியில ஒரு பையனை பார்க்குறேன். அவன் பின்னாடி ஆட்டுறேன். அவன் ஏறி உட்காந்துடுறான். அவன்கிட்ட ஹெல்மெட் இல்லை. நான் அவனை கண்டுக்கவே இல்லை. நான் ஹெல்மெட் போட்டு நான் கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கேன். அவன் ஹெல்மெட் இல்லாமல் போறான். நான் அதை பற்றி ஓடி பண்ணிக்கிறேன். அப்புறம் போயிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இன்னொரு பையன் இருக்கான். இன்னொரு பையன் வரான், நடந்து வந்துட்டு இருக்கான். அவனை பார்க்குறேன். அவனும் ஹெல்மெட்ல, அவனும் நடந்து வந்துட்டு இருக்கான். அவனையும் ஏற சொல்றேன். அவன் சொல்றான், என்னடா அவன் பைக்ல 2 பேர் தானே ஏற முடியும், எப்படி என்ன ஏற சொல்றேன்? பரவாயில்ல, ஏற ஒன்று மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் 3 பேரும் ஏறுறோம். நாங்கள் 3 பேரும் இப்போ பைக்ல போறோம். நான் மட்டும் தான் ஹெல்மெட் போட்டுருக்கேன். பாக்கி 2 பேரும் ஹெல்மெட் போடாமல் பின்னாடி உட்காந்துருக்காங்க. நான் பாஸ் ஆன் பண்ணி போயிட்டு இருக்க ரோட்ல போலீஸ் என்னைய பார்த்து வழி மறிச்சு, வண்டியை தடுத்து நிறுத்தி வழியை மறிச்சு வருது. நான் உடனே என்ன பண்றேன், டக்குன்னு ரைட்ல திருப்பி அப்படி போலீஸ் பிடிக்க முடியாத மாதிரி முரட்டு வேகத்துல வண்டியை முடுக்கிட்டு முன்னாடி போயிடுறேன். முன்னாடி போய் கொஞ்சம் தூரம் நான் அப்படி பயணப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது, நாங்கள் அப்படி குஷியாக பேசிட்டு அப்படி போயிட்டு இருக்கும் போது என்ன பண்ணிடுறது, வண்டி என் கண்ட்ரோலை மீறி ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுது. அந்த லாஸ்ட்ல கண்ட்ரோல் இல்லாமல் உட்காந்துருந்த பையன் ஸ்பாட்லேயே இறந்துடுறான். இப்ப அந்த இறந்த பையனோட குடும்பம் என் மேல கேஸ் போடுறாங்க. கேஸ் போட்டு இந்த பையனோட இறப்புக்கு தான் காரணம்,
அவன் பாட்டுக்கு போய்க்கிட்டு இருந்தான். எங்க வீட்டு வாசல்ல நின்னுகிட்டு இருந்தான். இவன் தான் வந்து ஏறுன்னு ஏத்தி கூட்டு போனான். இந்த பையனோட இறப்புக்கு நேர் தான் காரணம் அப்படின்னு அவங்க என் மேல கிளைமுக்கு வரும்போது, நான் என்ன சொல்றேன், நான் பைக் ஓட்டிட்டு போயிட்டு இருந்த இடத்துல என்னைய போலீஸ் ஒருத்தர் பார்த்தார். அந்த போலீஸ் என்னைய தடுத்து நிறுத்தியிருக்கணும். அவர் என்னைய தடுத்து நிறுத்தாததுனால நான் வந்து நான் பாட்டுக்கு போயிட்டேன். அவர் ஏன் என்னைய தடுத்து நிறுத்திருக்க கூடாது? தடுத்து நிறுத்தியதுதான் அந்த பிரச்சனை இல்லாம வந்திருக்கும் இல்லையா? அப்படின்னு நான் கேட்டா எப்படி வேணா ஒரு வாதமா இருக்கும். அப்படியான ஒரு வாதம் தான் இன்னைக்கு கரூர்ல போயிட்டு இருக்கு. எல்லாருக்கும் எல்லாத்துலயும் பொறுப்பு இருக்கு. அவங்கவுங்களோட பொறுப்பை அவங்கவுங்க ஏத்துக்கணுமா இல்லையா? அப்படி ஏத்துக்காம இருக்கிறத இந்த மீடியா எதற்கு இப்படி உட்கார்ந்து முட்டு கொடுக்கணும்? 2000 இப்ப உங்க முன்னாடி நான் 2 கேஸ் வச்சிருக்கேன். ஒரு பெண் சின்ன ஒரு பெண் குழந்தையோட கொலை வழக்கு கேஸ். உங்களையும் என்னையும் எல்லாரையும் ஏமாத்திட்டாங்க. அது எந்த அரசாங்கமோ யாரோ ஒருத்தவங்க 8 கோடி மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் நம்பிக்கிட்டு இருந்த ஒரு ஜட்மெண்ட் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சுப்ரீம் கோர்ட் சொல்லுது நீங்க நம்புறதெல்லாம் பொய்யடா அப்படின்னு நம்மளை சொல்லிட்டு நம்மளை ஏமாத்தின யாரையும் நோக்கி நம்ம கேள்வி கேட்கவே இல்லை. நம்ம வேற ஒரு நோக்கத்தை நோக்கி வேற ஒரு இடத்தை நோக்கி சம்பந்தமே இல்லாத ஒரு தெரிஞ்ச இடம் இங்க யாரு என்னென்ன பண்ணிருக்காங்க தெரிஞ்ச இடத்தை நோக்கி நம்மள எவ்வளவு அழகா டைவர்ட் பண்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா இல்ல. இந்த 2 கேஸ் நான் முன்னாடி வச்சிருக்கேன் இல்லையா? ஹாசினி ஒரு பெண் குழந்தை கொலை வழக்கு, இது மாதிரி பல கேஸ் டெய்லி அன்றாடம் நடக்குது. இந்த கேஸை சால்வ் பண்றதுக்கு ஒரு அரசாங்கமா ஒரு கேஸை சால்வ் பண்றதுக்கு ஒரு அரசாங்கம் இந்த மாதிரி கேசஸ்க்கு இந்த மாதிரி லாவுக்கு செயல்படுறது முக்கியமா? அதை விட்டுட்டு இந்த மாதிரி இப்ப கரூர்ல நடந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இந்த விஷயம் இந்த 2 விஷயத்துல எது ஒரு முக்கியமான விஷயமா நீங்க உணர்றீங்க? சமூகத்துக்கு மிக முக்கியமான விஷயமா நம்ம எதை உணர் அப்படின்றதுதான் நான் இங்க கேட்க உங்கள்கிட்ட விரும்புறேன். இதை மீறி இன்னொரு வகையில பார்த்தோம்னா இந்த அந்த அந்த குழந்தையை கொண்ட குற்றவாளி எங்க இருக்காரு என்ன ஆனாருன்றது அப்ப தெரியலையா? அவரு 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 மேபி அவர் வேற ஒரு ஆளா இருக்காரு அப்படின்னா அவர் சுதந்திரமா வேற எங்கேயோ செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. இப்ப இந்த பையன் குற்றமே செய்யல, இவனை குற்றவாளி ஆக்கிட்டாங்கன்னா இவன் மேல போட்ட அழுத்தங்கள் தான் அடுத்தடுத்து அவங்க அம்மாவை கொலை பண்ணதுக்கான காரணமா? இப்ப 8 வருஷம் இந்த பையன் உள்ளது ஜெயில இருந்தானே, அது அவனுக்கு என்ன ஒரு மாதிரியான மன வலியை கொடுத்துருக்குமா கொடுத்துருக்காதா? இப்ப அந்த பையன் வாழ்க்கையை பாதிக்கப்பட்டது, அந்த குழந்தையோட கொலையில ஒரு உண்மை கிடைக்காம போனது, இதுக்கெல்லாம் யாரெல்லாம் பொறுப்பேற்றுக்க போறா? தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு இது மாதிரி விஷயங்கள்ல இருந்து மீட்டெடுத்து தமிழ்நாட்டை சிறந்த சட்ட ஒழுங்கா உருவாக்க போறோமா? இல்ல இந்த மீடியா கேட்கிற மாதிரி விஜய் யாருடன் கூட்டணி, திமுக யாருடன் கூட்டணி, அதிமுக யாருடன் கூட்டணி, இது மாதிரி ஒரு வீடியோ உடனே போட்டா 200 ரூபாய் ஊட்டி நாம் தமிழர் வேற வேற ஏதோ சொல்லிக்கிட்டு அப்படியே காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்க போறோமா? நம்மளை ஏமாத்திட்டாங்க நமக்கு தோணவே இல்லையா? இந்த பிரச்சனையை முடிக்கணும்னு நமக்கு தோணவே இல்லையா? நன்றி.